நாட்டில் விமானங்களில் பயணம் செய்ய புதிய வசதியை இந்திய விமான போக்குவரத்து கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அப்படி என்ன புதிய வசதி என்பது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. முன்னாடி எல்லாம் பஸ்ல டிக்கெட் எடுத்தா பஸ் கண்டக்டர் டிக்கெட்டை கிழிச்சு கொடுப்பாரு. அப்புறமா அது மெஷின் ஆச்சு. இப்போ ஆன்லைன்ல புக் பண்ற ஃபெசிலிட்டி வந்துடுச்சு. இது எல்லாம் ட்ரெயினுக்கும் பொருந்தும். ஆனா நம்ம முகத்தை மட்டுமே வச்சு பயணம் பண்ண முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, இனிமேல் முகத்தை காட்டினாலே நாம பிளைட்ல பயணிக்க முடியும். மத்திய விமான போக்குவரத்து துறை சார்பா இப்போ டிஜியாட்ரான்னு ஒரு சேவையை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இது மூலமா நாம எந்த பேப்பரும் இல்லாம, ஏன் டிக்கெட்டே இல்லாம கூட பயணிக்கலாம். அது எப்படின்னா, நம்ம போன்ல டிஜியாட்ரா மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு உங்ககிட்ட டிஜி லாக்கர் இருந்தா அதை வச்சு லாகின் பண்ணலாம். இல்லனா நம்ம ஆதார் கார்டை வச்சு லாகின் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வாங்கி இருக்கிற ஃபிளைட் டிக்கெட்டை அதுல லோட் பண்ணணும். அப்போ நம்ம ஆதார் கார்டும் நம்ம ஃபிளைட் டிக்கெட்டும் லிங்க் ஆகிடும். இது மூலமா நம்ம பயோமெட்ரிக் விவரங்களோட நம்ம டிக்கெட் லிங்க் ஆகிடும். இப்போ பயணிக்கிற பயணிகள் அவங்களோட முகத்தை காமிச்சாலே போதும். நீங்க எந்த பிளைட்ல ஏறுறீங்க, உங்க போர்டிங் பாஸ், உங்களுக்கு எந்த டெர்மினல் முதற்கொண்டு எல்லாமே ஒரு செகண்ட்ல காமிச்சிடும். ஆக வேகமா சுலபமா நீங்க ஏர்போர்ட்டுக்குள்ள போய் ஜம்முன்னு நீங்க போக வேண்டிய பிளைட்ல போய் உட்கார்ந்துக்கலாம். ஆக கையில எந்த அடையாள அட்டையும் இல்லாம, டிக்கெட் கூட எடுத்துக்காம உங்க முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சுலபமா போக உதவுவதுதான் இந்த டிஜியாட்ரா. 2022 ஆண்டு டிசம்பர் 1 முதல் இந்த திட்டம் பெங்களூரு, வாரணாசி, டெல்லி விமான நிலையங்கள்ல சோதனை ஓட்டமா போய்கிட்டு இருந்துச்சு. இதன் வெற்றியை தொடர்ந்து இப்போ இந்தியாவோட பெரும்பான்மையான விமான நிலையங்கள்ல அமல்படுத்திட்டு வர்றாங்க. அடுத்த முறை நீங்க ஏர்போர்ட் போகும்போது இந்த வசதி இருக்கான்னு விமான நிலையத்துல கேட்டு அதை பயன்படுத்தி ஜோரா டிராவல் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.